ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி ஹிந்தியில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸ் டென்சஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே தான். அது கூட ஒரு டைம் பீரியட், ஏதாவது ஒன்று டைம் பேஸ் பண்ணது ஏதாவது ஒன்று சேர்த்திக்க போகிறோம். சே அப்படின்ற சவுண்டோட, அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட், இது ஃப்யூச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாஸ்டில் ஏதாவது ஒரு டைமில் தொடங்கி இப்போவும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதாவது பாஸ்டில் ஏதோ ஒரு டைமில் தொடங்கியிருப்போம். ஒன்று அது 4 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதாக கூட இருக்கலாம். ஸோ தொடங்கி இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த விஷயம் அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் perfect continuous. ஓகே, நான் இந்த வேலையை 2 மணி நேரமாக செய்து கொண்டு இருக்கிறேன். அதாவது இதுதான் இந்த 2 மணி நேரம் கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கினேன், இப்போவும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இன்னும் எப்போ முடியும்னு எனக்கு தெரில, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நான் இந்த வேலையை 2 மணி நேரமாக செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? மே இஸ் காம் கோ கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பெண் சொல்லும்போது மே இஸ் காம் கோ கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும்னு படித்தோம். அது கூட இந்த டைம் பீரியடை சேர்த்திக்கு போகிறோம். 2 மணி நேரமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 घंटे से, 2 घंटे से, मैं इस काम को 2 घंटे से कर रहा हूँ, இல்லைன்னா கர் ரஹி ஹூ. ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா கர் ரஹி ஹூன்னு சொல்லணும். அடுத்தது, அவர்கள் காலையிலிருந்து இங்கே விளையாடி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறோம். வே சுபஹ் சே யஹா கேல் ரஹே ஹேன், வே சுபஹ் சே யஹா கேல் ரஹே ஹேன். நீ என்னை 1 மணியிலிருந்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். இங்கே டைம் பீரியடில் எக்ஸாக்டாக ஒரு டைம் வச்சு சொல்கிறோம். 1 மணிக்கு நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தும் 1 பஜே சே முஜ்சே சவால் பூச் ரஹே ஹோ. ஸோ என்னைன்னு இருக்கே, இந்த இடத்துல முஜ்சேன்னு போட்டிருக்கோம், முஜேன்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே, तुम 1 बजे से मुझे सवाल कर रहे होनो சொல்லலாம், இல்லைனா சவால் பூச் ரஹே ஹோனோ சொல்லலாம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். तुम 1 बजे से मुझसे सवाल पूछ रहे हो, கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறோம். அவன் 4 மணியிலிருந்து அவர்களிடம் வாதம் செய்து கொண்டு இருக்கிறான். ஸோ 4 மணிக்கு அவன் ஆரம்பித்தது, இவங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறக்க ஆரம்பித்தது, ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தது, இப்போவும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான், அந்த மாதிரி சொல்கிறோம். वह 4 बजे से उन लोगों से बहस कर रहा है. ஸோ சில பேர் இந்த சே கூட லேக்கர் அப்படின்றதும் போடுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த பாஸ் பர்ஃபெக்டெல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அப்போ இந்த லேக்கர் அப்படின்றது போடுவோம். லேக்கர்னால் கொண்டு வர்றது தானே, எடுத்துகிட்டு வர்றது தானே, இல்லை கூட்டிகிட்டு வர்றது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில இடங்களில் அந்த லேக்கர் அப்படின்ற மீனிங்கும் மேட்ச் ஆகும். ஓகே, இது நம்ம ஞாபகம் வச்சுட்டா தான் இதை யூஸ் பண்ண முடியும். வ 4 பஜே சே லேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மணிக்கு தொடங்கி அப்படின்னு அர்த்தம். वह 4 बजे से उन लोगों से बहस कर रहा है அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா वह 4 बजे से लेकर उन लोगों से बहस कर रहा है. அவர் 3 மணி நேரமாக மேனேஜரை பார்க்க காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவர் இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். वे 3 घंटे से मैनेजर से मिलने के लिए इंतज़ार कर रहे हैं. वे 3 घंटे से मैनेजर से मिलने के लिए इंतज़ार कर रहे हैं. அவன் 10 நிமிடமாக டீ குடித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் 10 நிமிஷம், இந்த ஒரு கப்பு டீயை குடிக்கிற 10 நிமிஷமாக அவன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். वह 10 मिनट से चाय पी रहा है, वह 10 मिनट से चाय पी रहा है. இந்த பசங்க 10 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏ லடுக்கே. ஸோ ஏ லடு, டூ சவுண்ட் இல்லை, ஆக்சுவலாக இது லடுக்கே தான். இட்டு போட்டு பேசினீங்கனாலும் ஓகே, இட்டு போட்டிங்கனாலும் சரி தான், டூ போட்டிங்கனாலும் ஓகே தான். பட் சொல்லும்போது லடுக்கே அப்படின்னு சொல்லணும், டூ இல்லை டு. ஓகே, லடுக்கே. ஏ லடுக்கே 10 बजे से क्रिकेट खेल रहे हैं. ये लड़के 10 बजे से क्रिकेट खेल रहे हैं.
தோட்டக்காரர் 2 மணி நேரமாக தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். மாலி, மாலினா தோட்டக்காரர், கார்டனர் அப்படின்னு அர்த்தம். மாலி 2 घंटे से बगीचे में, பகீச்சே அப்படின்னா வந்து ஃபார்ம், தோட்டம், கார்டன், இது எல்லாத்தையும் பகீச்சே அப்படின்னு சொல்வோம். இதே வந்து வயல் அப்படின்னு வரும்போது கேத் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் சொல்கிறது அந்த கார்டன் சம்மந்தப்பட்ட இது சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குட்டி ஃபார்ம், குட்டி கார்டன் அதெல்லாம் சொல்லும்போது பகீச்சே அப்படின்னு சொல்லுவோம். माली 2 घंटे से बगीचे में काम कर रहे हैं. அந்த குறும்புக்கார பையன் 7 மணியிலிருந்து பட்டம் பறக்க விட்டு கொண்டு இருக்கிறான். வ ஷராரதி லட்கா. ஓகே, ஷராரதி, ஷராரத்தினா நாட்டி. ஓகே, ஸோ நட்கட் அப்படின்னாலும் நாட்டி தான், பட் இந்த மாதிரி இடங்களில் ஷராரத்திங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போது யாரையாவது வந்து அவன் ரொம்ப குறும்புக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வ பௌத் நட்கட் ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஷராரத்தின்றப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸோடு சேர்த்தியும் பேசுவோம். वह शरारती लड़का 7 बजे से पतंग, पतंगना पट्टम, ओके, पतंग पता इंग, इंग इग சவுண்டில் சொல்லணும், பத்தங்கு. उड़ा रहा है, பறக்க விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம், उड़ा. वह शरारती लड़का 7 बजे से पतंग उड़ा रहा है. ஸோ 4 बजे से लेकर 7 बजे से लेकर இந்த இடத்துல லேக்கர் போட்டும் நம்ம பேசலாம். वह शरारती लड़का 7 बजे से लेकर पतंग उड़ा रहा है. ஒரு வருடமாக டில்லியில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், அதாவது வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒரு வருடமாக, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அப்போ இருந்தே நான் டெல்லியில் தான் செட்டில் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஹிந்தியில் சொல்லும்போது டெல்லின்னு சொல்லும், தில்லி. ஓகே, தில்லி. मैं 1 साल से दिल्ली में रह रहा हूँ. इधे और पेन சொல்லும்போது मैं 1 साल से दिल्ली में रह रही हूँ. அடுத்தது past perfect continuous. ஸோ இந்த past perfect continuouஸோட சார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடங்கி ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக சிம்பிள் பாஸ்டில் சொல்லாமல் இப்படியும் சொல்லலாம். நம்ம ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துல அது எல்லாமே வந்து 2 பாயிண்ட்டுமே வந்து தொடங்கின பாயிண்ட்டும் சரி, எண்ட் பாயிண்ட்டும் சரி, ரெண்டுமே பாஸ்ட்லேயே நடந்து முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ராம் வருவதற்கு முன் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதாவது இந்த இடத்துல தான் வந்து ராம் வராருன்னு வச்சுக்கலாம். ஸோ ராம் வர்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரமாக அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கேப் தான் வந்து அந்த 2 hours. ஓகே, ராம் வருவதற்கு முன் அவர்கள் 2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம். ராம் வருவதற்கு முன் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். ராம் के आने से पहले वे 1 घंटे से अधिक बात कर रहे थे. राम के आने से पहले வருவதற்கு முன் 1 घंटे से अधिक बात कर रहे थे. ஸோ 1 घंटे से அதிக்னு சொன்னால் போதும். வேணும்னா நம்ம தேர் அப்படின்னு சொல்கிறதுனால அதையும் சேர்த்திக்கிறதுனா சேர்த்திக்கலாம். 1 घंटे से அதிக் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலாக அப்படின்னு தான் அர்த்தம். தேர் அப்படின்றது அந்த டைம், 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த நேரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது தேர் அப்படிங்கிறது போடணும். கம்பல்சரி கிடையாது போடணும்னு. ஸோ அதாவது அதிக் தேர் பாத் கர் ரஹே தே, 1 घंटे से अधिक देर बात कर रहे हैं சொன்னோம்னாலும் ஓகே தான். பிரபு மயங்கினான், ஏனென்றால் நாள் முழுவதும் அவன் நின்று கொண்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க பெயிண்ட் ஆகிட்டாங்க, ஒரு பாயிண்ட், அந்த இடத்துல அவங்க ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரபு வந்து பெயிண்ட் ஆகிட்டார். எல்லோரும் கேட்குறாங்க ஏன் அவன் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு. நாள் முழுக்க அவன் நின்றுட்டே இருந்தான். ஸோ இதுதான் அந்த கேப். ஸோ நாள் முழுக்க அவன் நின்றுட்டே இருந்தனால டயர்டாகி இப்போ ஃபெயிண்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த பாயிண்ட் எந்த இடத்துல அது ஸ்டாப் ஆச்சுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கம்பல்சரி கிடையாது, பட் எந்த இடத்துல அந்த டென்ஸ் வந்து எதனால அந்த இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆச்சு, அந்த ஆக்ஷன் எதனால அது ஸ்டாப் ஆச்சுன்றதை நம்ம யூஸ்வலாக மென்ஷன் பண்ணுவோம், பட் கம்பல்சரி கிடையாது. பிரபு பேஹோஷ் ஹோகயா, பிரபு பேஹோஷ். ஓகே, ஹோஷ் அப்படின்னா வந்து கான்ஷியஸில் இருக்கிறது, பேஹோஷ் அப்படின்னா அன்கான்ஷியஸ் ஆகிறது. प्रभु बेहोश हो गया, अदा फेंट आइटा, क्योंकि वह दिन भर खड़ा था, क्योंकि वह दिन भर खड़ा था, நாள் முழுக்க அவன் நின்றுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ரிசைன் செய்வதற்கு முன்பு ராம் அந்த யூனிவர்சிட்டியில் 3 வருடங்கள் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்.
ஸோ இப்போ வந்துட்டு அவர் ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ண பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வந்து அவர் அந்த யூனிவர்சிட்டியில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறோம். इस्तीफ़ा इस्तीफ़ा அப்படின்னா ரெசிக்னேஷன். इस्तीफ़ा देने से पहले राम उस विश्वविद्यालय विश्वविद्यालयना यूनिवर्सिटी विद्यालयना स्कूल विश्वविद्यालय அப்படின்னா யூனிவர்சிட்டி. ஸ்கூலுக்கு வந்து வித்யாலயன்னு சொல்லலாம், பாட்சாலா சொல்லலாம், இல்லை ஸ்கூலுன்னு சொல்லிக்கலாம். इस्तीफ़ा देने से पहले राम उस विश्वविद्यालय में 3 साल सिखा रहे थे 3 साल सिखा रहे थे. ரவி எடை கூடிவிட்டான், ஏனென்றால் அவன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தான். இப்போ வந்து அவன் ஸ்டாப் பண்ணிட்டான், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது வந்து அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ கேட்குறோம் எதனால அவன் எடை கூட்டினா, இதுக்கு முன்னாடி அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், அதனால எடை கூடிட்டான். எடை கூடிருச்சுன்னு தெரிஞ்சதும் அவன் அந்த இடத்துல வந்து அந்த பிரேக் பண்ணுறான், அந்த ஆக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடுறான், ஸ்டாப் பண்ணிடுறான். ஓகே. रवि का वज़न बढ़ गया है रवि का वज़न बढ़ गया है क्योंकि वह ज़रूरत से ज़्यादा खा रहा था क्योंकि वह ज़रूरत से ज़्यादा खा रहा था. ஸோ மோர் தென் இனஃப் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அளவுக்கு அதிகமாக அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். ज़रूरत से ज़्यादा. रवि का वज़न बढ़ गया है क्योंकि वह ज़रूरत से ज़्यादा खा रहा था. லதா போட்டியை ஜெயித்தாள், ஏனென்றால் அவள் சின்சியராக பயிற்சி செய்து கொண்டு இருந்தாள். லதா போட்டியை ஜெயித்தாள், ஏனென்றால் அவள் சின்சியராக பயிற்சி செய்து கொண்டு இருந்தாள். லதா பிரதியோகிதா மே பிரதியோகிதா அப்படின்னா காம்படிஷன். லதா பிரதியோகிதா மே ஜீத்தி क्योंकि वह मन लगाकर अभ्यास कर रही थी. ஓகே, வ மண் லகாக்கர் அபியாஸ் கர் ரஹி தி. இந்த இடத்துல ஈமான்தாரி சே அப்படின்னு கொடுத்துருக்கேன். வை? பிகாஸ் சின்சியராக, சின்சியர் அப்படின்னா ஈமான்தாரி அப்படின்னு அர்த்தம், எக்ஸாக்ட் மீனிங். இன்னொரு இடத்துல நம்ம தமிழில் சொல்லும்போது அவள் சின்சியராக, அதாவது வந்து மனசார அவள் வந்து செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்குமே நம்ம வந்து தமிழில் அப்பப்போ சின்சியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதை வந்து ஹிந்தியில் சொல்லும்போது மண் லகாக்கர், அதாவது மனசார அவள் வந்து முழு ஈடுபாட்டோட ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறது. लता प्रतियोगिता में जीती क्योंकि वह मन लगाकर अभ्यास कर रही थी. ஆக்சுவலாக இந்த ஈமான்தாரி இது வந்து ஒரே வேர்டு தான். ஓகே, சாரி. அவள் 2 மணி நேரமாக ஸ்டேஜில் பாடல் பாடிக்கொண்டு இருந்தாள். वह 2 घंटे से स्टेज पर गाना गा रही थी. वह 2 घंटे से स्टेज पर गाना गा रही थी. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேஜில்னு சொல்கிறோமே, நம்ம வந்து ஸ்டேஜுமேனு சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங்லேயே ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து தமிழில் இல் சவுண்ட் நம்ம போட்டிருந்தாலும் சில இடங்களில் பர் போடுவோம். அது வந்து இங்கிலீஷோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஜ், அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு அந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு இல் சவுண்ட் போடுவோம். ஆனால் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் ஆன் த பேஜ், ஆன் த பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹிந்திலையும். அதே மாதிரி சேரில் உட்கார் அப்படின்னா சேர் இல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்ம சேர் மீது தான் உட்காடுறோம், அதனால் வந்து சேர் பர் பைட்டோ அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷில் வந்து சிட் ஆன் த சேர்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும். அதே மாதிரி தான் ஆன் ஸ்டேஜ் இது. ஓகே, இன் ஸ்டேஜில் ஆன் ஸ்டேஜ். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து பர் போட்டிருக்கோம். தமிழில் பெரும்பாலும் நம்ம வந்து ஸ்டேஜ் மீதுன்னு சொல்ல மாட்டோம், ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி பேசுவோம். वह 2 घंटे से स्टेज पर गाना गा रही थी. நான் காலை பார்க்கில் நடந்து கொண்டு இருந்தேன். मैं सुबह पार्क में टहलता रहा था. இது வந்து டெஹல் ரஹாத்தான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், டெஹல்தா ரஹாத்தா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இதே ஒரு பெண் சொல்லும்போது டெஹல்தி ரஹி தி, நடந்து கொண்டு இருந்தேன். மே சுப பார்க் மே டெஹல்தா ரஹாத்தா. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டைமுமே நம்ம மென்ஷன் பண்ணல, அது அப்படின்றத யூஸ் பண்ணல. நடந்துகிட்டு இருந்தேன் அவ்வளோதான். எத்தனை நேரம் நடந்தனால நம்ம கிளியராக எதுவும் சொல்லலை. அதனால தான் அந்த டைம் பீரியட் இல்லை டைம் ப்ளஸ்ஸே நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது இந்த இடத்துல கம்பல்சரியாக நம்ம சே யூஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. ப்ராப்பராக வந்து 2 மணி நேரம் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 2 घंटे அப்படின்னு சொன்னோம்னா போதும். இல்லைன்னா 2 घंटे தக், 2 மணி நேரம், அதாவது அந்த 120 மினிட்ஸ் தொடர வரைக்கும் நான் நடந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி மீனிங் அது. அந்த தக் அப்படின்றதும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம்.
அதாவது இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம கம்பல்சரியாக சே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் பீரியட் வருது அப்படின்னா, நான் 2 மணி நேரம் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, மே சுப பார்க் மே 2 घंटे टहलता रहा था அப்படின்னு சொல்லலாம். 2 घंटेன்னு மட்டும் சொல்லலாம், இல்லைன்னா 2 घंटे तक 2 மணி நேரம் வரைக்கும் நான் நடந்துக்கிட்டே இருந்தேன், அதாவது அவ்வளோ நேரம் நான் என்னோட உடற்பயிற்சி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறது. அவர்கள் 1 மணி நேரமாக ஸ்டேஷனில் உங்களுக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். ஸோ 1 மணி நேரமாக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அப்புறம் தான் கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். वह 1 घंटे से स्टेशन पर आपकी प्रतीक्षा कर रहे थे. प्रतीक्षा, ஓகே, பிரதீக்ஷா அப்படின்னாலும் வெயிட் பண்ணுறது தான். ஆப்கி பிரதீக்ஷா, உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைன்னா वह स्टेशन पर आपके लिए इंतज़ार कर रहे थे அது கூட சொல்லலாம். வே 1 घंटे से, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 மணி நேரமாக, அதனால சே போட்டிருக்கோம். இல்லை அப்படின்னா வே आपके लिए 1 घंटे इंतज़ार कर रहे थे அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அவள் 2015 இந்த சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாள். ஸோ அவள் வந்து இப்போ தான் இந்த சிட்டி விட்டு அந்த சிட்டிக்கு வந்து அவள் போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஊருக்கு வந்து அவள் குடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். 2015 இந்த ஊரில் தான் இருந்தா, 5 வருஷம் இருந்தா, அப்புறம்தான் போனா அந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வர்ஸ் சன். ஸோ சன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இது வந்து இயர். ஓகே, இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம இயர் 2015 நல்லா போட்டு எழுதுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஹிந்தியில் எழுதுறதுக்கு வந்துட்டு இது சன், இது வந்து நான் வச்சுக்கோங்க. वह सन 2015 से शहर में इस शहर में रह रही थी. ஸோ 2015 இந்த ஊரில் தான் அவள் வாழ்ந்துட்டு இருந்தா, இப்போ அந்த ஊருக்கு அவள் குடி போயிட்டா, அந்த மாதிரி சொல்கிறோம். वह सन 2015 से இல்லைன்னா 2015 से इस शहर में रह रही थी. ஸோ இந்த இடத்துல சன் அப்படிங்கிறது போடணும்னு கம்பல்சரி கிடையாது, பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து 2015 சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. பட் இருந்தாலும் அது இயர் 2015 சொல்கிறதுக்கு நம்ம சன் அப்படிங்கிறத ஹிந்தியில் போடுவோம். நான் இந்த பாடத்தை காலையிலிருந்து மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தேன். ஸோ நம்ம இப்போ சொல்கிறோம், இப்போ தான் நான் கிளம்பி போனேன், அதுவே இத்தனை நேரம் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், இந்த லெசனை காலையிலேருந்து பைஹார்ட் பண்ணி தான் இருந்தேன், இப்போ தான் நான் கிளம்பி போனேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. मैं यह पाठ सुबह से याद कर रहा था. ஸோ அதாவது மெமரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். मैं यह पाठ सुबह से याद कर रहा था. இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது मैं यह पाठ सुबह से याद कर रही थीன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கி நம்ம வந்து ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறது. ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் இமேஜினரி தான். ஓகே, இது வந்து என்னென்னா கம்ப்ளீட்லி இமேஜினரின்னு கிடையாது, பட் ஒரு யூகத்தில் சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் தான். இதுவும் வந்து என்னென்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணியே தான் அந்த டைம் பீரியடை போட்டு நம்ம சொல்கிறது. இது வந்து என்னென்னா, நம்ம இப்போ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், இப்போ மணி வந்து ஒரு 7:30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து யார்கிட்டயாவது சொல்கிறோம், 8 மணி வந்துச்சுன்னா நான் இந்த வேலையை தொடங்கி 4 மணி நேரம் ஆச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், இப்போ மணி 7:30, 8 மணி வந்துச்சுன்னா நான் இந்த வேலையை தொடங்கி 4 மணி நேரம் ஆச்சுன்னு அர்த்தம், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ சில பேர் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்டிருந்தீங்க. மேக்கு வந்து நான் ஆக்சிலரி வந்து ஹோகா ஹோகின்னு மட்டும்தான் கொடுத்துருந்தேன், ஹூங்கா ஹூங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹோகா ஹோகியும் சில ரீஜன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஹூங்கி ஹூங்கா அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி சில பேர் வந்து சில மூவிஸ் அண்ட் சில டெய்லி சோப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. சில பேர் ஏன் வந்து ஏ பாப்புஜி அப்படின்னு கூப்பிடுறாங்களே, அது ரொம்பவுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்ம அப்படி கூப்பிடக்கூடாது. சில ரீஜன்ஸில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆப் அப்படிங்கிறத அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க, தும் அப்படின்றத போடுவாங்க. அது மாதிரி தும் அப்படின்றத போடுவாங்க, இல்லைன்னா தூ அப்படின்றது போட்டு பேசுவாங்க. ஓகே, அது வந்து ரொம்பவுமே வந்து அவங்க மித்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்கள திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து ரொம்பவுமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது, இப்படி பேசக்கூடாது. அதாவது அவங்க பேரண்ட்ஸை கூப்பிடும்போதே பார்த்தோம்னா அந்த ஏ அப்படின்றத சேர்த்திக்குவாங்க. அவங்களுக்கு வந்து அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடையாது, அவங்க எப்போவுமே அப்படி பேசுகிற வழக்கம் தான். பட் நம்மளுக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவுமே மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க பேரண்ட்ஸ்வே ஏ பிதாஜி அப்படிம்பாங்க, ஏ பாபுஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே,
இப்போ வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸ் கூட அந்த டைம் பீரியட் என்னவோ அதை போட்டுட்டு நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நவம்பர் வந்தால் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பித்து 5 வருடம் ஆகியிருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ இப்போ 4.5 வருஷம் ஆச்சுங்க, நவம்பர் வந்துச்சுன்னா 5 வருஷம் ஆகும் இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்து, அந்த மாதிரி சொல்கிறது. நவம்பர் மே அது வந்து கமா போட்டுக்கணும். நம்ம இங்கிலீஷில் வந்து இன் நவம்பர்னு போட்டு அப்புறம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த இடத்துல வந்து இது கம்பல்சரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பட் ஜென்ரலாக அது பாயிண்ட் பண்ணோம்னா தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். मैं इस कंपनी में 5 साल से काम कर रहा हूँगा. ஸோ நவம்பர் வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு சொல்கிறோம். நவம்பர் மே இஸ் कंपनी में 5 साल से काम कर रहा हूँगा. ஓகே, कर रहा होगाன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், ஹூங்கான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். இதே ஒரு பெண் சொல்லும்போது ரஹா ஹூங்காக்கு பதிலாக ரஹி ஹூங்கி இல்லைன்னா ரஹி ஹோகி. மணி 4 அடித்தா நான் வெயிட் செய்ய ஆரம்பித்து 30 நிமிடம் ஆகியிருக்கும். 4 बज गया तो. ஸோ இப்போ நம்ம யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அவங்கள காணோம் அப்படின்னா நம்ம திட்டுவோம் இல்லைங்களா. 4 மணி அடிச்சது அப்படின்னா நான் வெயிட் பண்ண ஆரம்பித்து இத்தனை நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது. 4 बज गया तो मैं 30 मिनट से इंतज़ार कर रहा हूँगा. मैं 30 मिनट से इंतज़ार कर रहा हूँगा. இது ஒரு பெண் சொல்லும்போது ரஹி ஹூங்கி. அப்பா 10 நிமிடமாக நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருப்பார். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் 8 மணி ஆயிடுச்சு, இதே வந்து கரெக்டாக இன்னும் 8 மணிக்கு 1 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 7:59. அப்போ நம்ம சொல்கிறோம் இன்னும் 1 நிமிஷம் ஆச்சுன்னா அப்பா தொடர்ச்சியாக 10 நிமிஷமாக பேப்பர் படிச்சுட்ருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு வேலையை தொடங்கி அது எத்தனை நேரம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் யார்கிட்டயாவது. पिताजी 10 मिनट से अखबार पढ़ रहे होंगे. पिताजी 10 मिनट से अखबार पढ़ रहे होंगे. அம்மா அரை மணி நேரமாக சமையல் செய்து கொண்டு இருப்பார். அதாவது இப்போ அதே மாதிரி தான், டைம் இத்தனை ஆச்சு அப்படின்னா அம்மா சமையல் செய்ய ஆரம்பித்து 1/2 hour ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது அம்மா வந்து 7:30 மணிக்கு தொடங்கினாங்க வேலையை, இப்போ 7:45 ஆயிடுச்சு. 8 மணி வந்துச்சுன்னா அம்மா சமைக்க ஆரம்பித்து 1/2 hour ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்கிறோம். माँ आधा घंटे से खाना बना रही होगी. माँ आधा घंटे से खाना बना रही होंगी. முதலமைச்சர் 1 மணி நேரமாக ஸ்டேஜில் பேசிக்கொண்டு இருப்பார். मुख्यमंत्री जी 1 घंटे से स्टेज पर भाषण दे रहे होंगे. ஸோ பாஷன் தே ரஹே ஹோங்கே அப்படின்னா பாஷன் அப்படின்னா வந்து ஸ்பீச், சொற்பொழிவு, அதுதான். முக்கியமந்திரி ஜி, ஸோ முக்கியமந்திரி அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். முக்கியமந்திரி ஜி 1 घंटे से स्टेज पर भाषण दे रहे होंगे. அதாவது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா அவர் ஸ்பீச் தொடங்கி இத்தனை நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் 2 மணி நேரமாக சங்கீதம் கேட்டுக்கொண்டு இருப்பான். ஸோ அவன் காலையில் ஆரம்பித்தது பாட்டு கேட்டு, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, இப்போ மணி 12 ஆச்சு அப்படின்னா அவன் வந்து 2 மணி நேரமாக பாட்டு கேட்டுட்ருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். மேபி அவன் வந்து ஒரு 10 o'clock வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சது, அவன் மெய் மறந்து அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம அவனை பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் 12 மணி ஆச்சுன்னா 2 மணி நேரமாக கேட்டுட்ருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். वह 2 घंटे से संगीत सुन रहा होगा. वह 2 घंटे से संगीत सुन रहा होगा. राधा 1 மணி நேரமாக பாடல் பாடிக்கொண்டு இருப்பாள். राधा 1 घंटे से गीत गा रही होगी. राधा 1 घंटे से गीत गा रही होगी. யூஸ்வலாகவே அந்த டைம் என்னவோ அதை போட்டுக்குவோம். अगर 4 बज गया तो और 10 मिनट हो गया तो அந்த மாதிரியெல்லாம். இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா இவங்க செய்ய தொடங்கி 1/2 மணி நேரம் ஆயிருக்கும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. அந்த பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் ஹிந்திலையும் ரொம்ப வந்து இது யூசேஜ் வந்து மித்த 12 டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி யூசேஜ் தான். ஓகே, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.